அண்ணே அண்ணே விஷயம் தெரியுமாண்ணே? தமிழ் சினிமால ஆளுமை மிக்க நடிகையா மட்டும் இல்லாம ஒரு தயாரிப்பாளரா அரசியல்வாதியா இருக்கிற நடிகை யாருன்னு தெரியுமா? 1962ல இலங்கையில பிறந்தவங்க தான் நடிகை ராதிகா அவர்களானே. புகழ்பெற்ற நடிகரான எம் ஆர் ராதா அவர்கள் தான் இவங்களோட அப்பாவாம். 2001ல நடிகர் சரத்குமார் அவர்களை திருமணம் பண்ணிக்கிறாங்க. நடிகை ராதிகா மேடம் சினிமாவுக்கு வந்ததே ஒரு விபத்துன்னு சொல்லலாம். லண்டன்ல படிக்கும் போது விடுமுறைக்காக வீட்டுக்கு வராங்க. அப்போ இயக்குனர் இமயமான பாரதிராஜா அவர்கள்கிட்ட நடிக்க வாய்ப்பு கிடைக்குது. ஆரம்பத்துல தமிழ் சரியா வராது. இருந்தாலும் தன்னோட விடாமுயற்சியால சூப்பர் ஸ்டார், உலகநாயகன், கேப்டன் அவர்கள்னு முன்னணி நடிகர்களோட நடிச்சு தன்னோட திறமையை நிரூபிச்சாங்க. சினிமா நடிகை சின்ன திரைக்கு போகலாமான்னு ஏளனமா பேசினவங்க முன்னாடி இவங்க நடிச்ச சித்தி அண்ணாமலை சீரியல் மாபெரும் ஹிட் அடிக்குது. ஆரம்பத்துல கதாநாயகியா நடிச்சவங்க அம்மாவாவும் நிறைய குணச்சித்திர ரோல்லையும் நடிக்கிறாங்க. தன்னோட அப்பா பேர்ல ஏழை மாணவர்களுக்கு படிக்க நிறைய உதவி பண்றாங்க. சொந்தமா ஆரம்பிச்ச தயாரிப்பு நிறுவனம் மூலமா பல பெண்களுக்கு வேலை தர்றாங்க. அது மட்டும் இல்லனே, நடிகை ராதிகா அவர்கள் பல மொழியை மொத்தமா 300 படத்துக்கு மேல நடிச்சாங்க. இன்னைக்கு தாய் கிழவியா தன்னோட ரோலை நடிப்பால ஒரு ஸ்டெப் மேல எடுத்துட்டு போறாங்க. தமிழ் சினிமாவுக்கு நடிகை ராதிகா அவர்கள் எந்த அளவுக்கு முக்கியம்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்கனே.